ஒரு வண்டி வாங்குறதுக்கு பர்டிகுலராக ஒரு ரீசனோ இல்லை செட் ஆஃப் ரீசன்ஸோ இருக்கணும்ல. இன் தட் கேஸ் KTM அட்வென்ச்சர் 390 ரேலி ஒன்று வாங்குறதுக்கு உங்ககிட்ட என்ன ரீசன் இருக்குது? ஒரு நல்ல டூரர் வேணுன்ற ரிக்குவயர்மெண்ட்டா, அதில் ஸ்போக் வீல்ஸ் இருந்தால் ஆஃப் ரோட்ஸில் ஈஸியாக இருக்குன்ற அட்வான்டேஜா, அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ஸ் இருந்தால் ட்ரையல்ஸில் நல்லா இருக்குன்ற ஃபீச்சரா, இல்லை ஒரு எலக்ட்ரானிக்கலி ஃபீச்சர் லோடட் மோட்டார் சைக்கிள் வேணுன்ற டிமாண்டா? இல்லை இது எதுவுமே இல்லை, ராயல் என்ஃபீல்ட் பிடிச்சோம் அவங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ரிவ்யூஸை பார்த்து பயமா, இல்லை நீங்கள் ஹைட்டாக இருக்கிறதுனால உங்கள் அளவுக்கு ஹைட்டாக ஒரு பைக்கை பார்ட்னராக தேடுறீங்களா? இதில் ஒரு ரீசனோ இல்லை எல்லா ரீசனோ வாட் எவர் பி இட், ஒரு ஓப்பன் மைண்டோட வண்டியாக பார்த்து இன்றைக்கி KTM அட்வென்ச்சர் 390 ரேலியை ஸ்பெக்காக பார்த்து ரிவ்யூ பண்ணிடலாம். சேனல் புதுசுனா என் பேர் அருண். உங்களுக்கு பைக் ரைட், ட்ராவல் vlog, மோட்டர் vlog இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா இந்த சேனலில் மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? KTM இதை ஒரு பர்பஸிவ் டிசைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது முழுக்க ஒரு டூரிங் பைக்காக ட்ரீட் பண்ணுற காலம் போய் இப்போது ரேலி பர்பஸ்க்கு சூட் ஆகணும்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்காங்க. தக்கார் ரேலியில் யூஸ் பண்ணுற KTM 450 ரேலி அல்ட்ரா லைட் வெயிட் ட்ரெல்லஸ் ஃப்ரேமை யூஸ் பண்ணி இந்த வண்டியை நிம்பிளாக வச்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஹை ஸ்பீடில் ஸ்டேபிளாக இருக்குன்ற டவுட்டு இக்னிஷன் ஆன் பண்ணுற வரைக்கும் இருந்தது தான், அது உண்மை தான். ஆனால் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சில் ஸ்பீட் ஏறும்போது, நம்பர்ஸு ஸ்பீடோலையும் சேர்ந்தே ஏறும்போது இந்த சாசி மேலே நம்பிக்கையும் ஏறுது தான். ரிமூவபிள் ஸ்டீல் ட்ரெல்லஸ் சப்ஃப்ரேமாக இருந்தும் அதோட லோட் பேரிங் கேப்பபிலிட்டி ஒரு பில்லியன் லக்கேஜை கூட கஷ்டமான அட்வென்ச்சர் ட்ரைல்ஸில் ஓவர் அன்கம்ஃபர்டபுளாக ஆக்காமல் வச்சுக்கும். தக்கார் எடிஷன் பைக்ஸில் இருக்கிற அதே ரோபஸ்டான ஒயிட் ஃபுட் பெக்ஸு உட்காந்து ஓட்டினாலும் நின்றுட்டு ஓட்டினாலும் கம்ஃபர்டபுளாக பிளான்டடாக வச்சுக்குது. ஸ்ட்ரீட்ஸில் டிராஃபிக் ப்ரோன் ஏரியாஸ்லாம் கம்யூட்டராக இந்த வண்டியை யூஸ் பண்ணுறப்போ ரப்பர் ப்ளக்ஸாக அந்த சாக்கெட்டில் சொருவிக்க வேண்டியது தான். ஹெட்லைட் மாஸ்க்கு, லோ ஃப்ரண்ட் ஃபெண்டர், ஃப்ரண்ட் ஆங்கிளில் வண்டியை அக்ரெசிவாக போஸ் கொடுக்க வைக்குது. அண்ட் டேங்க் ஸ்பாய்லர்ஸு, ரியர் சைட் பேனல்ஸ் இதெல்லாம் சீட் ஏரியாவை கடந்து வைடாக இருக்கிறது வண்டியை நின்றுக்கிட்டு ஓட்டும்போது ஒரு ஈவன் பேலன்ஸ்டு ஸ்டேட்டை என்ஷோர் பண்ணுது. டேங்கை ஷேப் பண்ணியிருக்கிற அந்த விதம் ரைடரோட மூமெண்ட்டை டஃப் டெரைன்ஸில் நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுது. வண்டியோட வர இந்த இன்ஜின் கார்டு கீழே விழுந்தால் இன்ஜினை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ஓப்பனாக சொல்லிடுச்சு. நானும் ஓகே பரவாயில்ல கீழே விழாமல் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மூணு சூப்பர் அப்கிரேடில் ஃபஸ்ட்டு ஹெவி டியூட்டி ஸ்போக் வீல்ஸ் தான். எக்ஸ்ட்ரீம் டஃப் ரோட்ஸை இப்போ கான்ஃபிடென்ட்டாக டேக்கிள் பண்ணலாம். அலாய் கிராக் ஆகிறது, ரிம்ஸ் பெண்ட் ஆகிறது இதெல்லாம் இனிமேல் ஈக்குவேஷனில் இல்லை. ஆனால் பங்க்சர்னு ஒரு வேரியபிள் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும். ஆனால் 2024 ADV பைக்ஸை லவ் பண்ணுறவங்க பங்க்சரை பெருசாக பார்க்கறது இல்லை. பேயை கல்யாணம் பண்ணிட்டு பாயில் படுக்க மாட்டேன்னு சொல்கிறது பாயிண்ட்லெஸ் பாருங்கள். உப்ஸ், வாட் டிட் ஐ ஜஸ்ட் சே? ராலி எடிஷனோட ட்ரூ பர்பஸை பார்க்காம ஷியர் எர்கனாமிக்ஸ்க்காக மட்டுமே பார்த்து வாங்குறதா இருந்தால் KTM அலாய் வீல்ஸில் ஸ்பெக் டவுன் பண்ணி ஒரு எக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை நானும் மோனிக்கிட்ட ஒரு ரவுண்டு கேட்குறேன், அவன் கொடுக்க மாட்டான். பட் பரவாயில்ல விடுங்க, நீங்கள் யாரை வச்சிருந்தா எக்ஸ் ஒரு ரவுண்டு கொடுங்க, அதையும் ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நவ் லெட்ஸ் கம் பேக் டு வாட் வி ஹேவ் ஆன் ஹேண்ட் ஷால் வி. சூப்பர் அப்கிரேடில் ரெண்டாவது WP Apex அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான். அதில் 20 ஸ்டெப் ஆஃப் ரீபவுண்ட் அண்ட் 10 ஸ்டெப் ஆஃப் ப்ரீலோட் ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 2 இயர்ஸ் முன்னாடி சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குன்னு கதறின ஆட்களில் நானும் ஒருத்தன். அதுக்கு ஒரு வீடியோ காலம் பிறந்துச்சு போங்க. இப்போ நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் டெரெயினுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷனை நம்மளே டியூன் பண்ணிக்க முடியும் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி. அனதர் எக்ஸைட்டிங் அப்கிரேட் ஆஃப் ரோட் மோட். இதில் ரியர் வீல் ஸ்டிப்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆஃப் ரோட் ABSஸும் இந்த மோடில் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ரியர் வீலை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே அழகாக டர்ன் பண்ணலாம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எலக்ட்ரானிக்கலாகவே இருந்தாலும் வண்டி ஸ்டால் ஆகும்போதோ இல்லை இன்ஜின் கட் ஆஃப் ஆகிட்டாலோ ஆஃப் ரோட் மோடு ரீசெட் ஆகாது. திரும்ப ஆன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு பிளெஸ்ஸிங். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் லீன் சென்சிட்டிவாகவும் இருக்கிறதுனால MTC ஆனில் இருக்கும்போது ரியர் வீலு மில்லி செகண்ட் அளவில் கூட டிஸ்அப்ராப்ரியேட்டாக பிஹேவ் பண்ணிச்சுன்னா ஸ்கிட் ஆக்காமல் கண்டினியூஸாக அதை ரீஅப்ராப்ரியேட் பண்ணி சேஃபாக ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். KTM இதை ஸ்பின் அட்ஜஸ்டர்னு சொல்கிறாங்க. கேட்க ஃபேன்சியாக இருக்குது. 320mm டிஸ்க்கு முன்னாடி 230mm டிஸ்க்கு பின்னாடி டியூவல் சேனல் ABS அண்ட் பிரேக்கிங் எக்ஸலண்ட். லாஸ்ட் எடிஷனில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் நாய்ஸ் வரும், கிச்சின்னு இருக்கும். இப்போ அதெல்லாம் கேட்கல, ப்ளசன்ட் அண்ட் ப்ராப்பர்.
ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வண்டி வெல் பேக்டாக இருக்குது. நல்ல டாக்டைலான ஸ்விட்ச் கியர்ஸு, என்றென்றும் அந்த எல் ஷேப்டு ரியர் வியூ மிரர்ஸு, ரைஸ்ட் ஹேண்டில் பார்ஸ், சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் டீசெண்டாக இருக்குது. ஸ்பெஷல் மென்ஷனை டிமாண்ட் பண்ணுற த பெஸ்ட் இன் கிளாஸ் டிஎஃப்டி ஃபுல் கலர் டிஸ்பிளே. ஆம்பியன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. பவர் சேவிங்காக ரெவ் லைட்டு ஷிஃப்ட் அலர்ட்டுக்கு மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். 5 இன்ச்சுக்கு நல்லா பான் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லா டேட்டாவையும் நம்மளால் படிக்க முடியுது. லெஃப்ட்டில் இருக்கிற மல்டி ஃபங்க்ஷனல் கீஸை வச்சு ஈஸியாக இந்த ஸ்க்ரீனில் நம்ம எல்லாத்தையும் டாகிள் பண்ணிக்கலாம். அண்ட் we've already seen this many times. பெரிய KTM நேக்கட் அண்ட் அட்வென்ச்சர் பைக்ஸ் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதே மாதிரி ஹெட்லாம்ப்ஸை கொடுத்துருக்காங்க. LED தான், பட் நைட் டைம் விசிபிலிட்டி ஓகே தான். ஹை பீம் ரோடுக்கு அடிக்காமல் வானத்துக்கு அடிக்கும். ப்ளூடூத் யூஸ் பண்ணி KTM கனெக்ட் ஆப் வழியாக லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன் த கோவில் மியூசிக்கு, கால்ஸு, SMS அண்ட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கூட அவைல் பண்ணிக்கலாம். ஒரு 2 பார்ட் சீட் சிஸ்டம். ஃப்ரண்ட்டில் டேங்க்ஸ் பக்கத்தில் நேரோலி டிசைன்ட். இது ஹைட்டு குறைவாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஃப் டர்ட் டெரெயின்ஸில் லெக்கை ட்ராப் பண்ணி ஓட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். சீட்டுக்கு கீழே ஏர்பாக்ஸ் ஒன்று இருக்குது அண்ட் கூடவே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. சீட் கம்ஃபர்ட் ஓவர் குஷன்டாக இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக டஃப்பாக தான் இருக்குது. லாங் சேடில் ஹவர்ஸ்க்கு அது நல்லாயிருக்கும். சிட்டியில் ஃப்ராங்க்லி நோ. டைட் டிராஃபிக்கில் நோ தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எர்கனாமிக்ஸ் அளவில் எந்த வித குழப்பமும் கிடையாது. இது ஒரு டியூவல் ஸ்போர்ட் பைக்கு. அப்ரைட் ரைட் ஸ்டான்ஸு, ரேலி ஸ்டைல் விண்ட் ஸ்க்ரீனு, ஆஃப் ரோட் ஃபுட் பைக்ஸு, ரேலி டயர்ஸ், எலிமெண்ட்ரியில் ஆரம்பித்து எலக்ட்ரானிக்ஸ் வழியாக எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அது ஹாப்பியாக இருக்கிற இடம் அட்வென்ச்சர் டூரிங் அண்ட் ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ் தான். இது ஆஃபீஸுக்கு எடுத்துன்னு போகிற பைக்கே கிடையாது. ஆனால் கூப்பிட்டா வரமாட்டேன்னு பைக் சொல்லவா போகுது? Now that being said, let's talk about the engine. Sadly, இது KTMோட புது 398cc இன்ஜின் கிடையாது. சேம் ஓல்ட் 373cc சிங்கிள் சிலிண்டர் ஃபியூவல் இன்ஜெக்டர் லிக்விட் கூல் 4-stroke இன்ஜின். 89 mm போரு, 60 mm ஸ்ட்ரோக்கு. கம்ப்ரெஷன் ரேஷியோ 12.6:1. 6-speed கியர் பாக்ஸ், PASC ஆன்டி-ஹாப்பிங் ஸ்லிப்பர் கிளச். நாட் தட் ஈஸியஸ்ட் ஆஃப் த கிளச். கியர் பாக்ஸு ரைடில் ஒரு அளவுக்கு ஸ்மூத்தாக ஸ்லிக்காக இருக்கும். அண்ட் அதை நியூட்ரல் எடுத்துகிட்டு வரத்துக்கு முடியாது. அதுவாக எப்போயாச்சும் மனசு வச்சா அது நியூட்ரலுக்கு வரும். அப்போ நீங்கள் நியூட்ரலை பார்த்துக்கோங்க. மற்ற டைம்லாம் கிளச்சை பிடிச்சினே தான் இருக்கணும். குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ்ஸு ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. அண்ட் இட் ஒர்க்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல் பாஸ் 4000 RPMs. இன்ஜினோட வீக்கஸ்ட் ஏரியா லோ எண்ட் தான். கம்மி RPMஸில் ஹை கியர்ஸில் இருக்கும்போது வண்டி அப்படியே உதிரி தள்ளிடும். ஃப்ரண்ட் டூம் அப்படியே நர்வஸ்னஸில் ஹிஸ்டரிக்கலாக ஷேக் ஆகும். கிளச்சை அப்படி இப்படின்னு தினசாக எப்படி ஹேண்டில் பண்ணாலும் வண்டியோட இந்த பிஹேவியரை கண்ட்ரோல் எடுத்துக்கினே வர முடியாது. ஸோ ட்ராக்டபிலிட்டியில் வண்டி பார்டரில் கூட பாஸ் ஆகலை. ஹென்ஸ் ஆல்ரவுண்டர் வண்டியாக இது பிஹேவ் பண்ண வைக்கணும்னா நீங்கள் இந்த லோ எண்டை கொஞ்சம் பொறுத்துக்கணும். வண்டி எக்ஸல் ஆகிற இடம் ஸ்ட்ராங் மிட் ரேஞ்ச் அண்ட் சூப்பரான டாப் எண்டு தான். 6th கியரில் 6000 RPMக்கு மேலே வண்டி ஆஃபர் பண்ணுற அந்த பவர் டெலிவரி கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு ஃபீல் பண்ண வச்சிட்டோம். ட்ரூத் பி டோல், டாப் எண்டுக்காக தான் நாங்கள் இதை அப்கிரேட் பண்ணுறோன்னு சொல்லி அப்கிரேட் ஆனால் ஹிமாலயன் 452 விட டாப் எண்ட் பவர் டெலிவரியோட எக்ஸ்பீரியன்ஸு 390 அட்வென்ச்சர் ரேலியில் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். தேங்க்ஸ் டு த பவர் டு வெயிட் ரேஷியோ. லிக்விட் கூல்டு, ஹீட் டெசிபேஷன் நோட்டிசபிளாக இருந்தாலும் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். 14.5 liter fuel tank capacity, 28 km/L வந்தால் பெரிய விஷயம். அண்ட் ரைட் ரேஞ்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 400+ km/tank டேங்க் வரும். இன்ஜின் ஒரு வெல் ரிஃபைன்ட் இன்ஜின்னு சொல்லவே முடியாது. பட் இட் டஸ் வாட் இட் மீன்ஸ் டு டூ. நான் அட்வென்ச்சர் பைக்ஸில் பார்த்ததுலேயே வந்து ரொம்ப நல்ல க்ரிப்பு, ரிலையபிளான க்ரிப்னா இந்த KTM க்ரிப் தான். அவ்வளோ கான்ஃபிடென்ட் இன் ஸ்டீலிங்காக இருக்கும். அண்ட் இந்த டேங்க் வந்து இல்லை இப்படி டேப்பர் ஆகுது. டேங்க் வந்து டேப்பர் ஆகி அப்படியே சீட்டில் வந்து இங்கே ஏறுறது வந்து லெக் ரூமுக்கு நிறைய இடத்த கொடுக்குது. ஓட்டும்போது அந்த நீ ஆட்டோமேட்டிக்காக போய் அதில் டக் ஆகிடுது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வண்டியை ஹைவேஸில் மெனியூவர் பண்ணும்போது. சீட் ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, எனக்கே டிப்பிட்டோ தான் ஆகும். நம்ம வந்து டிராஃபிக்கில் ஒரு சைடு வந்து அப்படி பம்மை இப்படி இது பண்ணிட்டு அப்படி நின்னா ஃபர்மாக நிற்கலாம். இந்த பம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் தேவைப்படுது இந்த பைக்குக்கு. அப்புறமா திருப்பி நார்மலாக வந்து வண்டி ஓட்டணும். சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்ல சஸ்பென்ஷன். நம்மளால் இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து ஸ்டிஃபாகவோ இல்லை ப்ளஷ்ஷாவோ மாற்றிக்க முடியும். ஃப்ரண்ட்டுக்கு ரொம்ப ஈஸி. முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்டென்சிவாக நீங்கள் ரைட்டில் திருப்பினீங்கன்னா ஸ்டிஃப் ஆகிடும். அதே லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஸ்மூத் ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆமிக்கபிளாக டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டான சஸ்பென்ஷன். சிட்டியில் ஹைவேஸில் இதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. நீங்கள் வந்து கியர் ப்ரெசிஷன் மெயின்டைன் பண்ணணும். இந்த பர்டிகுலர் RPMல அந்த பர்டிகுலர் கியரில் இல்லை அப்படின்னா, குறிப்பாக நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஹை கியரில் இருந்து
கியர் மாற்றும் போது வண்டி கட 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 கடன்னும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டு கரெக்டான கியரில் ஓட்டினீங்கன்னா நத்திங் லைக் தட். இது ஒரு டாலான விண்ட்ஸ்க்ரீன் தான், பட் இதோட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் விண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கு எதுவாக இல்லை. நேராக இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறவங்க ஹெல்மெட்டில் தான் அடிக்கும். புரியுதா? இங்கே வந்து அது நேராக இங்கே வந்து இல்லை தலை ஒரு சின்ன கிளிப்பான் போட்டுங்கன்னா பெட்ரு. வர எனக்கு தெரியும் உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுன்னு. அப்படியே பக்கத்தில் இருக்குதே, இதை பக்கத்தில் வச்சு அப்படியே ஒரு கம்பேரிசன் போட்டுடலாமான்னா அதுவும் என் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. சீக்கிரமாக அதையும் நம்ம பண்ணுவோம், ஓகேவா? வண்டியோட வெயிட்டு ட்ரை ஸ்டேட்டில் சம்வேர் அரவுண்ட் 160 kilograms. ஆனஸ்ட்லி ஃபார் அன் அட்வென்ச்சர் டூரர் இது ஒரு மேனேஜபிள் வெயிட்டு. இப்படி மேனேஜபிளாக இருக்கிறதுனால ஹைட்டு இந்த வண்டி ஜாஸ்தியாகவே இருந்தாலும் வண்டியோட ஓரளவுக்கு நம்மளால் மல்லு கட்ட முடியும், நம்ம ஹைட்டு குறைவாக இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும்? யூ மேக்கப் யோர் மைண்ட். இது ஒரு ஆல்ரவுண்டர் பைக் கிடையாது, பட் யூ கேன் ஃபோர்ஸ் இட் டு பி ஒன். லாங் டூர்ஸ்க்கும் ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். சிட்டியில் நீங்கள் 6 feet ஹைட்டாக இருந்தீங்கன்னு வைங்களா, பெஸ்ட்டு. உங்களுக்கு இது டெய்லி கம்யூட்ஸ்க்கு கூட பெஸ்ட்டாக செட் ஆகிடும் இந்த பைக் உங்களுக்கு ஒன்ஸ் அந்த லோ எண்ட் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா. பட் சிட்டி கம்யூட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பைக்கை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா அது சயின்ஸுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய துரோகம். அறிவியல் தாய் உங்களை மன்னிக்கவே மாட்டா. இதோட எக்ஸ் வெர்ஷன் மேபி உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பட் ப்ரோ டூரிங்க்கும் ஸ்போர்ட்ஸ் டூரிங்க்கும் ஆஃப் ரோட் அட்வென்ச்சருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் அவுட் தேர் இஸ் KTM Adventure 390 Rally. காய் வாங்க போய் கனி வாங்கி வந்து கனியிட்ட பின்னே சுவை குறையென்று சொல்லல், தெளிவற்ற தேவையும் அறமற்ற ஆற்றலும் இருந்தும் குழப்பமே இழந்தும் குழப்பமே. ஸோ மக்களே, KTM Adventure 390 Rally பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ஆர்வமாக இருப்பேன் படிக்கிறதுக்கு. அண்ட் எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். பாய்.